அப்போ நாங்கள் பூஜை செய்ய எங்களுக்கு எதுவித தடையும் இல்லை, எதுவும் இல்லை. திரும்பி எங்களுக்கு வந்து பிற இடையில்பட்ட தான் தொல்பொருள் பொலிசு பிரசன்ட் சொல்லி எங்களுக்கு வந்து பேருந்து இடஊறு தந்ததும் நாங்கள் அந்த இடஊருக்கு தலை கொடுத்து ஜெயிலில் இருந்ததும் கொண்ட உண்ணாவிரதம் இருந்ததும் ஜெயிலில் அடைக்கப்பட்டும் பாதிக்கப்பட்ட நான். எங்கள்கிட்ட மற்ற இதுகளை போல் காசு பணம் ஒன்றுமே கேட்குறதும் இல்லை, வேண்டுறதும் இல்லை. ஏன் அப்படி நாங்களும் வசதி படைச்ச ஆக்கள் இல்லைங்கோ, நாங்களும் தோட்டம் செய்கிற ஆக்கள். என்ன அனுராதபுரத்திலையும் பொன்னறுவையிலையும் இருக்கிற விகாரைகள் எல்லாம் தொல்லியல் அடையாளங்கள். அங்கே போகிற மக்கள் அதை கும்பிடக்கூடாதுன்னு ஒருவரும் சொல்லல, அது கும்பிட்றாரு அப்படின்னு அதையும் கும்பிடக்கூடாதுன்னு சொல்லணும், அங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லணும். இப்போ நான் 3 தரம் ஜெயிலில் இருந்தேன்னா அந்த 3 தரத்துக்கும் ஒரே ஒரு வழக்குக்கு தான் அவர் இல்லை, மற்ற எல்லா வழக்குக்கும் அவர் வந்தவர். வந்து வழக்கு ஆடி கதைச்சி எங்களை வழியில் எடுத்து விட்டு போனவர். அதை நாங்கள் மறக்கக்கூடாது. அதை வந்து அது யார் என்னத்தை சொன்னாலும் அவர் செய்த இது வந்து எனக்கும் சிவனுக்கும் தெரியும். வவுனியா வடக்கு நெடுங்கணியில் ஒலுமடு என்ற ஒரு கிராமம். ஒரு கணவன் மனைவி யாழ்ப்பாணத்திலிருந்து தங்கள் வாழ்க்கையை தொடங்க அங்கு வந்து விவசாயம் செய்ய தொடங்கினார்கள். தொடர்ச்சியாக அப்பிரதேசத்தில் பாடசாலைகள் எதுவும் இல்லை என்பதனை இனங்கண்டு பிரதேச மாணவர்களுக்காக பாடசாலை ஒன்றை நிறுவி தங்கள் அழகிய 3 பிள்ளைகளுடன் அங்கு மகிழ்ச்சியாக வாழ்க்கையை நடத்தி வந்தார்கள். அக்குடும்பத்தின் கடைசி மகன் தமிழ் தேச விடுதலை போராட்டத்திற்காக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இவர்களிடமிருந்து பிரிந்து செல்கின்றான். விடுதலை போராட்ட காலத்தில் எமது மக்கள் பல்வேறு விதமான இடப்பெயர்வுகளையும் துன்ப துயரங்களையும் சந்தித்ததற்கு பல்லாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த இக்கோயிலும் ஒரு சாட்சியே. அப்போ சரியோ, அப்போ இவே ஓயாத இலையில் தொடங்கி இவை இப்படியே அடிச்சு ஆறுநேரம் அடித்து அங்கால போயிட்டு நான் பழைக்கிட்டேன். பழைய கேம்ப் அடிக்க போய் சண்டை நடந்து கொண்டிருக்க அவங்க என்ன செய்கிறாங்க, இவங்களுக்கு செல் அடிச்சிருக்கிறாங்க. தென்னந்தோட்டத்துக்குள்ள ஒரு செல் பட்டு அவர் கழுத்தும் ஒரு கையும் பறந்துட்டுது. பறந்த உடனே இவர் இறந்துட்டாருங்க. ஆனையரவும் அடித்தபடியா முதல் இவற்ற பொடியை தான் கடலால் கொண்டு வந்து எங்கட விட்ட தந்தாங்க புதுக்குடியிருப்பில். ஒரு வியாழக்கிழமை பின்னேரம் ஒப்படைச்சாங்க. வெள்ளி இருந்து சனிக்கிழமை முள்ளியவளையில் கொண்டு இதாண்டா மூத்தவர் படிப்பிச்சு கொண்டிருந்தவருங்கோ. குருமங்காட்டு சந்தியில் வச்சு வேற உதயன் மாஸ்டர் 2 கூப்பிட்டு வேனில் ஏற்றி கொண்டு போனாங்க. 2 பேரே ஆள் இல்லை. பக்கத்து வீட்டு ஜனங்களெல்லாம் கண்டது, ஃபோன் பண்ணி வெள்ளை வேன் வந்து இவரை ஏற்றினதெல்லாம். 2 பேரே ஆள் இல்லை. அப்போ நான் என்னது வாழ்நாளில் 2 பிள்ளைகளையும் இழந்துட்டேன். ஒரு நாள் கனவுல வாராவுங்க, அம்மன் உருவம் மாதிரி என்னட்ட வாரா வந்து படியாலான்னு இப்படி இறங்கி வாராவுங்க. வந்து என் வாசலில் இப்படியே இருந்துட்டா நான் உள்ளே இருந்து பார்க்குறேன். என்னண்டு கேட்டேன். உன்னட்ட தான் வந்தேன் நான்ண்டு சொன்னான். ஏன் என்னட்ட வந்த நீண்டு கேட்டேன். நான் கேட்டுக்கொண்டு அவள் பார்க்குறேன். அவள் ஒரு அரசி மாதிரி இருக்குங்க, ஒரு தெய்வம் மாதிரி. உடுப்புகள் அந்த கொண்டியல் மாலியல் இதுகள் எல்லாம் போட்டு என்ன கொண்டே வெய்யண்டு சொன்னான். அப்போ நான் யோசித்தேன், இவ சாமி மாதிரி இருக்கு, கொண்டே வைக்க எனக்கு வேணுமேக்கா பணம் இதுகள் உதவிகள். என்ன 2 பிள்ளைகளை இழந்து நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சாப்பிட்டு கொண்டிருக்கேன், நீ உன்னை கொண்டே வையண்டா நான் என்ன செய்கிறதுன்னு கேட்டேன். நீ கொண்டே வை, படிப்படியாக அது எல்லாம் வரும். அதுக்கு பிறகுதான் சேர்ந்து நானும் வேறு கோயிலை ஆதரிக்க தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் அதை எங்களால் இயன்றதை செய்து கொண்டு வரோம். எங்களுடைய நாகர் காலத்திலேயே நாகர் வழிபட்டு வந்ததாகவும், அதன் பின் இந்த கோயில் பண்டாரவணியன் மன்னர் ஆட்சி காலத்தில் எங்கள் வழிபட்டு எங்கிட்டு வந்ததும், அதன் பின் இப்போ எங்கள் இருக்கக்கூடிய எங்களுடைய பூசாரி ஐயாவினுடைய மூதாதையர்கள் கொள்ளுமடுவை சேர்ந்தவர்கள் வழிபட்டு கொண்டு வந்தவர்கள். யுத்த காலத்திலே இங்கே நாங்கள் இடம்பெயர்வுகள் வந்தபடியாக நாங்கள் இதில் போயிருந்தோம். மீள குடியேறின பின்பு மீண்டும் எங்களுடைய பூஜை வழிபாடுகளை நாங்கள் இங்கே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம்.
பூர்த்தியை செய்து கொண்டு வர அதே சில இதுகள் மற்ற அரசியல்வாதிகள் வந்து மறிக்கிறதும் அப்படி செய்கிறதும் இப்படி செய்கிறோமா எங்களுக்கு தொல்லைகளையே தந்து கொண்டு இருக்கணும். ஆனால் இது யார் எப்படி தொல்லைகள் வந்தாலும் அவை போய் அங்கே ஒன்றுமே செய்ய மாட்டினோம். இறைவன் விட மாட்டுதுங்கோ. அதில் ஒரு அருள் ஒன்று இருக்குங்கோ. பல லட்சம் உயிர்களை கொன்றளித்த சிங்கள பேரினவாதம் இனமொன்றின் இருப்பை இல்லாமல் செய்வதற்கான மிக பெரும் ஆயுதமான நில அரசியலை கையிலெடுத்தது. தமிழர்களின் வரலாற்று தடயங்களை தொல்லியல் திணைக்களம் எனும் முகமூடியுடன் படிப்படியாக சிதைக்கத் தொடங்கியது. அவர்களின் கழுகு பார்வையில் வெடுக்குநாரி ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயமும் சிக்கியது. நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட இவ்வாலயத்தின் உரிமை மீதான வழக்கில் ஆலயம் எங்களுக்குத்தான் சொந்தமானது என்பதற்கான எவ்விதமான ஆதாரங்களும் அச்சமயத்தில் நம்மிடம் இருந்திருக்கவில்லை. இங்கே இலங்கை அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட தொல்லியல் திணைக்களம், வனவள திணைக்களம் இவற்றினால் இந்த ஆலயத்தை அபிவிருத்தி செய்ய முடியாமல் நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஒரு பிக்கு சிவன் லிங்கத்துக்கு பக்கத்தில் சப்பாத்து காலோட வந்து நின்று இது தங்கட இடம் என்று சொன்னார். அப்போ நான் கேட்டது அவரை, உங்களுடைய புத்த பகவானுக்கு பக்கத்தில் இப்படி சப்பாத்து காலோட நீங்கள் நிற்பீர்களா? உங்களுடைய புத்த பகவான் வயதுக்கும் எங்களுடைய சுயம்பு லிங்கத்தின் வயதுக்கும் கணக்கை சொல்லுங்கோ, இது முந்தைய காலத்து வழிபாட்டு தலம் என்பதை பற்றி நீங்கள் யோசியுங்கோ. அந்த பிக்கு வந்து அதோடு அவர் திரும்பி போய்விட்டார். அதற்கு முன் விமல் வீரவன்சாந்தை ஆக்கள் இங்கே வந்தவர்கள். அவர்கள் வந்து சொன்னார்கள், இது எங்கட இடம், உங்களை யார் இங்கே வர சொன்னதன். அப்பொழுது நான் கேட்டேன், உங்களோட இடம் என்றதற்கு ஆதாரம் என்ன இருக்குது, இங்கே தாருங்கள். ஒரு ஆதாரமும் இல்லை. அதன் பொழுது அவருக்கு சொன்னோம், நீங்கள் 5 வரியம் 10 வரியத்துக்கு ஒருக்கா எங்களை அடித்து கலைச்சு உதைச்சு அகதியாக்கிதான் வாரீர்கள். இப்போ மறுபடி துவங்கிட்டீர்கள் உண்டு. அதோடு அவர்கள் போனவர்கள் தான் திரும்ப வரவில்லை. தொல்லியல் என்று சொல்லி எமது ஆலயத்தை அபிவிருத்தி செய்ய முடியாமல் தடுத்து கொண்டிருந்தால் இங்கே ஒன்று நல்லிணக்கம் ஏற்பட வாய்ப்பில்லை. இன்றைக்கு வந்து பெரும்பான்மையான சிங்கள அரசால் எங்களுடைய இந்து ஆலயங்கள் இருந்த இடத்தில் பௌத்த ஆலயங்களை நிறுவுவதற்கு அவர்கள் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இங்கே இந்த பக்தர்கள் தரிசிக்க கஷ்டப்படுகிறார்கள் என்று ஏணியை சரி கட்டி இங்கே வைக்க போக அதற்கு தடை விதித்தார்கள். அந்த ஏணி வைத்தமைக்காக இங்கே கோயில் நிர்வாகத்தை கொண்டு போய் சிறையில் அடைத்தார்கள். சிவன் ராத்திரி வந்து இரவு பூஜை முக்கியம். அந்த பூஜைக்கும் கூட தடை பண்ணி சென்ற 24ஆம் ஆண்டு 8 பேரை சிறையில் அடைத்தார்கள். 23ஆம் ஆண்டு இங்கே வந்து தொல்லியல் ஆவணத்தை சேதப்படுத்தியதாக 3 உறுப்பினர்களை, நிர்வாகிகளை சிறையில் கொண்டு போய் அடைத்தார்கள். அப்போ நாங்கள் பூஜை செய்ய எங்களுக்கு எதுவித தடையும் இல்லை, எதுவும் இல்லை. திரும்பி எங்களுக்கு வந்து பிற இடையில்பட்ட தான் தொல்பொருள் பொலுசு பிரசன்னு சொல்லி எங்களுக்கு வந்து பேருந்து இடஊறு தந்ததும், நாங்கள் அந்த இடஊருக்கு தலை கொடுத்து ஜெயிலில் இருந்ததும், கொண்டே உண்ணாவிரதம் இருந்ததும், ஜெயிலில் அடைக்கப்பட்டும் பாதிக்கப்பட்ட நான். தொல்லியல் திணைக்களமும் வன பாதுகாப்பு திணைக்களமும் பலவிதமான தடைகளை கொண்டு வந்துச்சிடும். அதோட ஒரு பெரிய இராணுவ படையாக அப்போ இருந்த தொல்லியல் திணைக்களத்துக்கு பொறுப்பாக இருந்த அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க இங்கே வந்து பெரிய அட்டகாசம் எல்லாம் பண்ணியிருந்தார். அதை தொடர்ந்து வவுனியா நீதவான் நீதிமன்றத்தில் ஐயாவுக்கு எதிராகவும் இந்த கோயில் நிர்வாகத்துக்கு எதிராகவும் வழக்குகள் தொடரப்பட்டது. இந்த தொல்லியல் விடயங்களை இவர்கள் அழிக்கிறார்கள் அல்லது சேதப்படுத்துகிறார்கள்னு சொல்லி அந்த வழக்கில் பிணை இல்லை. வளமையாக தொல்லியல் திணைக்களம் தொடர்கிற வழக்குகளில் அக்கள் குற்றத்தை ஒப்புக்கொள்றதான் வளமை.
அப்போ நான் வந்தபோது இங்கே இருந்த சட்டத்தரணிகள் எல்லாருமே சொன்னிச்சினம், சார் இந்த குற்றத்தை ஒப்புக்கொள்வோம், இல்லாட்டி சிறையிலே இருக்க வேண்டி இருக்கும், நிரபராதி என்று சொன்னால் வழக்கு முடிகிற வரைக்கும் பணம் இல்லை, ஆனபடியாக அந்த ரிஸ்க் எடுக்க வேணாம் என்று எல்லாருமே சொல்லிச்சினோம். ஆனால் நான் யோசித்தேன், இல்லை இதை குற்றத்தை ஒப்புக்கொண்டால் அதோட முடிஞ்சுது, அதுக்கப்புறம் இங்கே கோயிலும் இல்லை ஒன்றும் இல்லை. ஐயா சொன்னார், இல்லை நீங்கள் வாதிடுங்க ஒன்று வாதிட்டு ஒரு மாதிரி அன்றைக்கு அவர்களை விடுவிக்க பண்ணினதால் தான் அதை தொடர்ந்து நாங்கள் இங்கே வந்து பூசை செய்யக்கூடியதான உரித்து ஏற்பட்டது. இங்கே ஒருவரும் பூசை செய்யக்கூடாதென்று சொல்லி அதற்கு தடை போட்டார்கள். வவுனியா நீதிமன்றத்தில், நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டார்கள். அதில் வந்து வழிபாட்டு உரிமையை தடுக்கக்கூடாதென்று சொல்லி அனைவரும் பூசை செய்யலாம், வணங்கலாம் என்று நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்ட பின் நாங்கள் இங்கே பூசைகள் செய்து கொண்டு வந்தோம். அதன் பின் 24ஆம் ஆண்டு சிவன் ராத்திரி நடந்த பொழுது இங்கே இரவு போது 6 மணியில் பிறகு இங்கே ஒருவரும் நிற்கக்கூடாதென்று நெடுங்கணி போலீசாரால் தடை விதிக்கப்பட்டு 8 பேரை சிறையில் அடைத்தார்கள். அதற்கும் எங்களுடைய அகில இந்து மாமன்றமும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் ஐயாவும் அந்த வழக்கை பேசி அந்த 8 பேரையும் விடுவித்துள்ளனர். அதன் பின் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இங்கே 26 பேருக்கு எதிராக இங்கே தடை உத்தரவு போடப்பட்டது, பூசையை தடை செய்யும்படி. சுமந்திரன் ஐயா தான் வாதாடி ஒருவரும் பூசை செய்வதை வழிபாட்டு உரிமையை தடுக்க முடியாது, அவர்கள் பூசை செய்யலாம் என்று மேல் நீதிமன்றத்தால் எங்களுக்கு தீர்ப்பளிக்கப்பட்டது. அதன்பின் நாங்கள் இங்கே வந்து சுதந்திரமாக இன்றைக்கு வந்து பிரதோஷ பூசை எத்தனையோ நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வந்து இங்கே அருள் வேண்டி சென்றிருக்கிறார்கள். நில விடுதலைக்காய் போராட்ட களத்துக்கு சென்ற மகன் யுத்தத்தில் மரித்தாலும் இத்தனை ஆயிரம் தடைகளை கடந்தும் தாயினால் கொண்டுவரப்பட்ட அவனின் புகைப்படம்தான் பேரினவாதத்தின் பௌத்தமயமாக்கலை சரிய வைக்கும் மாபெரும் வழக்கிற்கு ஆதாரமாக அமைந்தது. அவன் எதற்காக போராட்டத்திற்கு சென்றானோ மரணித்தும் அக்கனவினை நிறைவேற்றியிருக்கிறான். இங்கே வந்திருந்து நான் இந்த பிள்ளைகளை வைத்து கொண்டு இருக்கல, அவைகள் சொல்லிக்கணும், என்னம்மா எங்களை இந்த காட்டுக்களை நீங்கள் வச்சுருக்கீங்கள, ஒரு இடமும் எங்களை கூட்டி கொண்டு போகிறையில் நாங்கள் இப்படி இருக்கிறதோண்டு என் பிள்ளைகள் எல்லாம் கேட்டுச்சினோம். அப்போ நாங்கள் பார்த்தோம், இந்த கோயில் அடிக்கு நாங்கள் போய் வருவோம்னு சொல்லி ஒரு என்ன செய்வோம்டா, ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் காலமாக சாப்பாடும் செய்து தண்ணியும் செய்து எங்கள்கிட்ட டிராக்டர் வசதி இருந்ததுங்க. நாங்கள் கோயிலில் கொண்டு இறக்கி விட்டேனண்டா, அவைகள் மலையெல்லாம் ஏறி பார்த்து சுற்றி போட்டு கொண்டு போன சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு விளையாடிட்டு பின்னேரம் 3 மணி போல் சொல்லிவினோம், அம்மா இனிமேல் நாங்கள் வீட்டை போவோம்னு சொல்லி. ஏனெண்டா நாங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போகிறது, இங்கே இருந்த நாங்கள் யாழ்ப்பாணம் போக எங்களுக்கு வசதி ஒன்றும் இல்லை. அப்போ பிள்ளைகளுக்கு இதையாவது இப்படி காட்டுவோம்னு தான் நாங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இது போய் கொண்டே கும்பிட்டு கொண்டும் இதாண்டு கொண்டும் நாங்கள் வந்து கொண்டு இருந்தோம். நாங்கள் அப்படி இருக்கையில் தான் ஒரு நாள் எனது தம்பியார் வந்து ஒரு கேமராவை கொண்டு வந்து யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு கேமராவை கொண்டு வந்தார். எனது பிள்ளைகளுக்கு கொடுத்தாரு, இருந்தா நீங்கள் வச்சு இது போட்டோ அடித்து விளையாடுங்கன்னு சொல்லி. அப்போ இதை என்ன செய்யணும் அவங்களோட பிள்ளைகள், நாங்கள் இதை ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி எங்கள் கோயில் அடிக்கு கொண்டு வந்துட்டு தான் ஒவ்வொரு படமாக எடுக்கையில் தான் நாங்களும் இந்த கோயிலில் நின்று படம் எடுப்போம்ட்டு ஆசைக்கு தான் எடுத்தோம் நாங்கள். ஆனால் நாங்கள் இப்படி எடுத்தது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இது போயிட்டுது சந்தர்ப்பமாக. ஒரு கட்டத்தில் இது தொல்லியல் திணைக்களத்தால் எம்மிடமிருந்து அபகரிக்கப்பட்டு பௌத்தமயமாக்கப்படும் என்கின்ற அச்சத்தில் நாங்கள் அனைவரும் தீயிலிட்ட புழு போல் துடித்து கொண்டிருந்தோம். அந்த புகைப்பட ஆல்பத்தில் நாங்கள் பெற்றுக்கொண்ட ஒரு புகைப்படம், ஒரு குடும்ப புகைப்படம், பின்னர் எங்களுக்கு வெடுக்குநாரி மலை தொடர்பில் வழக்குகளை கையாளுகின்ற பொழுது கூட ஒரு பெரிய ஆதாரமாக அது பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று நாங்கள் அப்பொழுது நினைத்திருக்கவில்லை. அதை ஒரு வரலாற்றை சொல்கின்ற புகைப்படம் என்ற அளவில் அதனை நாங்கள் சேகரித்து கொண்டோம்.
இந்த பிரச்சனைகளுக்குள்ள பார்த்தேன் இராணுவம் சொல்லிச்சது ஒரு உடுப்பு போட்ட உடுப்போட தான் பெறவணும் ஒன்றும் கொண்டு வரக்கூடாதுண்டு. அப்போ நான் அல்வத்தில் இருந்த படம் எல்லாத்தையும் கலட்டி ஒரு பேப்பரில் சுற்றி ஒரு சீலேக்கில் வச்சு நான் கொண்டு போகிற கை பேக்குக்குள்ளே தான் கொண்டு திரிஞ்சேன். நான் இந்த படம் தானுங்க எங்களையும் காப்பாற்றி இந்த கோயிலையும் இவ்வளோ தூரம் காப்பாற்றி கொண்டு வருது. இந்த படம் இல்லாட்டி எங்களை இந்த கோயிலிருந்து எங்கேயோ விளத்தி விட்டுருப்பாங்களே என்னங்கோ. இந்த படத்தை தான் நம்ம வர்ற எல்லாருக்கும் பெரும்பான்மையினமோ யாருக்கும் நாங்கள் காட்டுறோம். நீங்கள் உங்களுடைய கோயில் அது இதுன்னு சொல்லி கொண்டு வாருங்கள். ஆனால் உங்களோட அத்தாச்சியே காட்டுங்களேன். நல்லது இங்கே என்ன நடந்தது இருந்தது போனது இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நாங்கள் போய் தினியாம் ஆண்டிலிருந்து வந்தபடியா எங்களுக்கு அக்குவணி ஆடிமணியாக எல்லாம் தெரியுது. என்ன அந்த காலத்தில் 90ஆம் ஆண்டு இருக்கைகளையோ ஒரு சில கூட இல்லை, இங்கே புத்தரம் இல்லை, அரசம் இலையும் இல்லை, வெடுக்குநாரி மரங்கள்லாம் இருந்தது. அதுதான் அந்த இடத்துக்கு அப்படி வெடுக்குநாரி மேலே காணன்னு பேர் வந்ததுங்க. மண்மீட்பு போரில் அவருடைய மகனொருவர் வீரச்சாவடைந்திருக்கிறார், இன்னும் ஒருவர் காணாமல் போயிருக்கிறார். வழிபட முடியவில்லையே என்ற துன்பத்தில் பூபாலசிங்கம் ஐயாவும் ஏனைய பக்தர்களும் தங்களுக்கு விதிக்கப்படுகின்ற கட்டுப்பாடுகளால் மனம் கொதித்து போயிருக்கிறார்கள். அப்படி தடுக்க முடியலைன்னு தெரிஞ்சோடனே ஒரு நாள் ஒருவருக்கும் தெரியாமல் ஜீப்புகளில் வந்து இங்கே இந்த விற்கிறாங்கள எத்தனை விற்கிறாங்கள ஐயா உடைச்சது 7 விற்கிறாங்களை உடைச்சி எரிஞ்சு போட்டாங்க. மேலே இருந்த சிவனையும் சிவலிங்கத்தையும் உடைச்சு எரிஞ்சு அப்புறம் நீங்கள் அங்கேயோ கண்டுபிடிச்ச நீங்கள் சில அது கீழே கிடந்தது, மற்ற இங்கே கிடந்தது, மற்ற இந்த அம்மன் எல்லாம் கிடந்தது ஐயா, அதெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் ஐயாவும் பூவால் அன்னையும் போலீஸில் முறைப்பாடு செய்து அதுலேயும் ஒரு வழக்கு, இந்த விக்கிரகங்கள் சேதப்படுத்தப்பட்டது உடைச்செறியப்பட்டது என்ற வழக்கில் ஒரு குற்றவாளியும் உட்படுத்தப்படலை நீதிமன்றத்தில். அப்போ போலீஸாரும் தொல்லியல் திணைக்களமும் வன பாதுகாப்பு அதிகாரிகளும் வந்து சொல்லினான் எங்களுக்கு கண்டுபிடிக்கலாம் இருக்கு யார் செய்ததுன்னு தெரியாது. இங்கே ஒரு சருகு கூட அசையலாத அவளுக்கு தெரியாமல் அந்த மாதிரி அவளோட மேற்பார்வை இருக்குது. கோயிலுக்கு வாராக்களில் எல்லாரையும் அவதானித்து கொண்டு இருப்பாங்க. கடைசியாக ஒரு சந்தேக நபர் கூட அதில் முற்படுத்தப்பட இல்லை. அதில் இருந்து தெரியுது அவர்கள் யாரோட சேர்ந்து இந்த வேலையில் செய்தார்கள். அதுக்கு பிறகுதான் நாங்கள் சொன்னோம் சரி குற்றஞ்சாட்டப்பட்டவர் என்ற ஒருவரும் இல்லை என்று சொன்னால் விற்கிறாங்கள திரும்ப அதே இடத்துல வைக்க வேணும்னு நீதிமன்றம் வந்த உத்தரவு கொடுத்தது. அப்போ எங்கட ஆசார முறைப்படி கடவுள்கிட்ட விக்கிரகங்கள் உடைஞ்ச விக்கிரகங்களை ஒரு நாளும் வைக்கிற இல்லை திருப்பி. அதனால் புதுசாக விக்கிரகங்கள் செய்யப்பட்டு வைக்கப்பட்டது. உச்ச நீதிமன்றத்தில் போய் ஒரு அடிப்படை உரிமை மீறல் வழக்கொன்ற 2-3 பௌத்த அமைப்புகள் தாக்கல் செய்தார்கள். அதுலேயும் ஐயா ஒரு பிரதிவாதி. அப்போ ஐயாவுக்காக நான் தான் நீதிமன்றத்தில் ஆஜரானான். தொல்லியல் பாதுகாப்பு சட்டம், வன பாதுகாப்பு சட்டம் என்று சில விசேஷ சட்டங்கள் நாட்டில் இருக்குது. அதற்ற விசேஷ சட்டங்கள் என்று சொல்கிறதுக்கு காரணம் என்னென்றால் இந்த பாரம்பரியம் பாதுகாக்கப்பட வேண்டும், நாட்டில் இருக்கிற வனம் பாதுகாக்கப்பட வேண்டும், அப்படியாக சில விஷயங்களுக்காக அந்த சட்டங்கள் மற்ற சட்டங்களை மேலோங்கும் என்று சொல்லியிருக்குது. அதனால் அந்த சட்டங்களுக்கு கீழே ஏதாவது ஒரு குற்றச்செயல் என்று சொல்லப்பட்டால் அதை மீறி நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் அவர்கள் இந்த சட்டங்களை உபயோகிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் செய்த தவறு என்னென்று சொன்னால் உச்ச நீதிமன்றத்தில் போய் அடிப்படை உரிமை மீறல் வழக்கொண்ட தாக்கல் செய்திருக்கலாம். அது எங்கட அரசியலமைப்புகளை இருக்கிற ஒரு உரிமை. அப்போ எல்லா சட்டங்களையும் மேலோங்கி நிற்கிறது உயர் சட்டம்னு நாங்கள் சொல்கிறது அரசியலமைப்பு சட்டம். இப்போ அரசியலமைப்பு சட்டத்தில் உறுப்புற 10 சொல்லுது சகலருக்கும் தங்களுடைய சிந்தனைக்கும் தங்களுடைய மனசாட்சியின்படி நடப்பதற்கும் தாங்கள் விரும்புகிற ஒரு நம்பிக்கையில் பின்பற்றுறதுக்கும் பூரண உரித்து இருக்குது. அந்த உரித்தை எந்த சட்டத்தாலையும் கூட மட்டுப்படுத்த முடியாது. ஆங்கிலத்தில் சொன்னால் அது அப்சல்யூட் ரைட். அதை
குறைக்க முடியாது. ஆகவே அந்த சட்டத்துக்கு கீழே நாங்கள் நீதிமன்றத்தில் வாதாடினோம். அதுலேயும் நல்ல தீர்ப்பு வந்திருக்கு. அதாவது எவரையும் வணங்கலாம், அந்த உரிமை நாட்டில் இருக்குது. குறிப்பாக பெயர் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. வடுக்கநாடு ஆதிசிவன் ஆலயத்தில் பக்தர்கள் போய் வழிபடுறதை ஒருவரும் தடுக்கக்கூடாது. எங்கள்ட விவாதத்தில் சொன்னோம், அனுராதபுரத்திலையும் பொன்னறுவையிலையும் இருக்கிற விகாரைகள் எல்லாம் தொல்லியல் அடையாளங்கள். அங்கே போகிற மக்கள் அதை கும்பிடக்கூடாதுன்னு ஒருவரும் சொல்லல. அது கும்பிட்றாரு அப்படின்னு அதையும் கும்பிடக்கூடாதுன்னு சொல்லணும், அங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லணும். அப்படியான வாதங்கள் எல்லாம் முன்வைத்துத்தான் இந்த இடத்துல ஆதிலிங்கேஸ்வரர் பக்தர்கள் வந்து வழிபடுறதுக்கான உரித்து அவர்களுக்கு இருக்கிறது என்று இப்போ உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்திருக்குது. ஆனபடினால இனிமேல் இது ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம் தொன்று தொட்டு இருக்கிறது. இனி தொடர்ச்சியாக காலத்துக்கும் வந்து வழிபடுறதுக்கான உரித்து இலங்கையில் அதி உச்ச நீதிமன்றம், எங்களோட உயர் நீதிமன்றத்தால் இப்பொழுது ஒரு உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கு.